தமிழகத்தில் திமுக தலைமையில் மிகவும் மோசமான ஆட்சி நடைபெற்று வருவதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வந்த என் மண் என் மக்கள் யாத்திரை 200வது தொகுதி விழாவில் கலந்து கொண்ட பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தங்கசாலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ் மொழி உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்று எனவும் பல சிறப்புகளை கொண்ட தமிழகத்தில் தற்போது மிகவும் மோசமான தலைமை அமைந்துள்ளது என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் திமுக தலைமைக்கு ஜனநாயகத்தின் மீது மரியாதை இல்லை என்றும் தான் வரும் இடங்களில் மின்சாரத்தை துண்டித்தது தனக்கு எமர்ஜென்சி காலத்தை நினைவுபடுத்துவதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், திமுகவை வெளியேற்றும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி இல்லை எனவும் திமுக அரசு காவல்துறையை வைத்து வலுக்கட்டாயமாக தங்கசாலையில் உள்ள கடைகளை அடைக்க வைத்து மின்சாரத்தை துண்டித்ததாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வளர்ந்துள்ளது என்ற கருத்து கணிப்பு வரவேற்கத்தக்கது என்றும் தற்பொழுது தமிழகத்தில் மும்முனை போட்டிக்கான காலமாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்தார். நம்மளுடைய என்டிஏங்க, நான் உருவாக்கிய என்டிஏ. ஸோ என்டிஏல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் இங்கிருந்து போயிருக்காங்க. ஆனால் நாம் யார் இருக்காங்க, இவங்க போயிட்டாங்க, அதனால என்டிஏ இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்டிஏ இல்லைன்னா இல்லைன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு மேற்கொண்டு நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறோங்கண்ணா. we are very happy with where we are. 20% வாக்கு சதவீதத்தில் இருக்கிறோம். ஓட் ஷேர் தான் முக்கியம். சீட்டு கன்வர்ஷன் யாருனாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கண்ணா. சீட்டு கன்வர்ஷன் ஒரு 3 கார்னர் 4 கார்னர் ஃபைட்ல யாருனாலையும் இந்தியாவில் சீட் கன்வர்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நீங்க 20% தாண்டிட்டீங்கன்னாகவே மொமெண்டம் உங்க பக்கம் வந்துடும். தமிழகம் முதல் முறையாக ஒரு பெரிய 3-வே ஃபைட்டை இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் 3-வே ஃபைட்டு தான் எடுக்கிறாங்க. 2-வே ஃபைட்டுக்கு எடுக்கலீங்கன்னா. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய இணையமைச்சர் எல். முருகன், நட்டா நடந்து சென்ற பாதையில் மின்சார விளக்குகள் அணைக்கப்பட்டு இருந்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் இதற்கு அரசு அதிகாரிகள் பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் கூறினார். அதிகார தோரணை, கட்ட பஞ்சாயத்து, 2G போன்ற பெரிய ஊழல்கள், அமைச்சர் ஒருவர் சிலையில் இருக்கிறார், ஒருவர் பதவியில்லாமல் இருக்கிறார். எனவே இப்படி ஊழலில் ஊறிப்போன கட்சியாக திமுக உள்ளது என்றும் விளக்கை எப்படி அணைத்தார்களோ அதுபோல திமுக விளக்கை தமிழ்நாட்டு மக்கள் மிக விரைவில் அணைப்பார்கள் என்றும் எல். முருகன் கூறினார். செல்லுகின்ற பாதையில முழுமையாக கடைகளை அடைத்து அங்கிருந்து லைட்டு, அதாவது மின்சார விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டிருக்கிறது. இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு தேசிய தலைவர் வருகின்ற, அவர் Z+ பாதுகாப்பில் இருக்கின்ற தலைவர் வருகின்ற பகுதியில் கூட அவர்கள் அந்த மின்சாரத்தை துண்டித்தது மிகவும் வன்மையானது. அரசு அதிகாரிகள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். திமுக கிட்ட எதுவுமே டெமோக்ரஸி இல்ல, ஊழல்ல ஊறி போன கட்சியாக அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த லைட்டை இன்னைக்கு அணைத்திருக்கிறார்களோ அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லைட்டை தமிழ்நாடு மக்கள் மிக விரைவில் ஆஃப் செய்வார்கள்.